ஆயிரக்கணக்கானவர்களின் கண்ணீருடன் சங்கமமானது யாழ்ப்பாண மாணவனின் இறுதி ஊர்வலம். உயர்தர பரீட்சையின் கணிதத் துறையில் 3A பெற்று சாதனை படைத்த குருதியில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக உயிரிழந்த சாதனை மாணவன் அக்ஷயனின் இறுதிக் கிரியைகள் இணுவில் பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கானவர்களின் கண்ணீருக்கு மத்தியில் இன்று இடம்பெற்றுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படுகின்றது. 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 775 ரூபாவால் அதிகரிப்பு. புதிய விலை 4765 ரூபாயாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 1602 ரூபாவால் அதிகரிப்பு. புதிய விலை 1910 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 750 ரூபாவால் அதிகரித்து புதிய விலை 890 ரூபாயாகவும் அதிகரிக்கப்படுகின்றது. போராட்டத்தில் குதிக்கும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் வெளியானது அறிவிப்பு. எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் செயற்பாடுகளை பாதிக்கும் பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சினைகளை முன்வைத்து நாளை காலை 9:30 மணிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக அமைதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர் சங்கம் அறிவித்துள்ளது. தற்போது பின்பற்றப்படும் ஒற்றை இரட்டை இலக்க எரிபொருள் விநியோக முறையினால் ஊழியர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதுடன் நிலையங்களின் பணிகளும் பாதிக்கப்படுகின்றன. புதிய நிர்வாகத்தினால் எரிபொருள் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 3% லாப பங்கு நீக்கப்பட்டுள்ளமைக்கு சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமையால் எரிபொருள் நிலையங்களை வினைத்திறனாக முன்னெடுப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் சிக்கல். சொத்து விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அவசர உத்தரவு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினரின் 2010 முதல் 2015 வரையிலான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது.
எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த சொத்து விவர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை நீண்ட காலமாக தாமதமடைந்துள்ளதாக குறிப்பிட்ட ஆணைக்குழு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இலங்கையின் பல இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கும் சூரியன் இன்று முதல் 15ஆம் தேதி வரை ஆபத்து. சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் சூரியன் இலங்கையின் பல இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் 21 வயது இளைஞன் கைது. தொடரும் கைது நடவடிக்கைகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போதை மாத்திரைகளுடன் பிரபல போதைப்பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கரணவாய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய போதைப்பொருள் வியாபாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். එවැනි අහිංසක ජනතාවක්කට පීඩාවට පත්වන ආකාරයට පහුගිය සතියේ දවසක් කර දවසක් හැමදාම වෛද්‍ය වර්ජන අඟහරුවාද වර්ජනය කරා, බදාදා නිවාඩුයි, බ්‍රහස්පතින්දා වර්ජනය කරා, සිකුරාදා නිවාඩුයි, සෙන්සුරාදා වර්ජනය. සාධාරණ හේතු මත නම් වර්ජනය අපිට සාකච්ඡා කරන්නත් පුළුවන්. නමුත් මේක සාකච්ඡා කරන්නවත් දෙයක් නැති, පදනමක් නැති වර්ජනයක්. ඉතින් මම කියන්නේ රජයේ වෛද්‍යවරුන්ගේ සංගමය මමත් එක්ක තියෙන ප්‍රශ්නයකට ඔබ මට අභියෝග කරනවා නම් රෝගී ජීවිත ප්‍රාණපේට තබාගෙන හොඳම දේ ඒ ජනතාව මේකෙන් අයින් කරලා ඔබ කියනවා නම් මේ පශ්චාත් සීමාවාසික පත්වීම් ලබා දීම නීති විරෝධී, ඒකට ස්ථානමාරු මණ්ඩල අනිවාර්යෙන් සිටිය යුතුයි, ඒක තමයි ආයතන සංග්‍රහයේ තිබෙන්නේ කියලා හොඳම දේ මේ ජනතාව පැත්තක තියලා මට විරුද්ධව අධිකරණයට යන එක. අධිකරණයට ගියා නම් අධිකරණේ ඉන්නේ එක පැත්තක ඇමතිවරයා හැටියට මම, අනිත් පැත්තේ GM හැටියට ඔබේ කණ්ඩායම. ඒතකොට මේක ජනතාව මැදි වෙන්නේ නැහැ. ඒතකොට ජනතාව අසරණභාවයට, පීඩාවට පත් කරගෙන පලියක් ලෙස සබාගෙන මේ කරන ක්‍රියාව අතිශය අසාධාරණ. මම ඒ සියලු දෙනාගෙන් ඉල්ලනවා කරුණාකරලා GM එකේ ඉහළ නිලධාරීන්ගෙන් කරුණාකරලා ඇමතිවරයාත් එක්ක තියෙන ප්‍රශ්නය ජනතාව පිට යවන්න එපා. ජනතාව පව්, එමිනිස්සු හරි අසරණයි, අහිංසකයි. ඔබට හිතෙනවා නම් මේ පශ්චාත් සීමාවාසික පත්වීම් ලබා දීම, ඒ වගේම දුෂ්කර සේවා ලයිස්තුව සකස් කිරීමට ඔබව සම්බන්ධ කර නොගැනීම ආයතන සංග්‍රහය කඩ කිරීමක් හෝ නීති විරෝධී කියලා ඔබට පුළුවන් හොඳම දේ තමයි මට එරෙහිව උසාවිය යන එක, අධිකරණයට යන එක. අධිකරණෙත් එතකොට අපිට මේ ප්‍රශ්න निराකරණය කරගන්න පුළුවන්. අහිංසක ජනතාව මේකේ ගොදුරු බවට පත් කරගන්න නැතුව.